அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன விஷயத்தை உங்களுக்கு நான் எடுத்து சொல்லணும்னு விருப்பப்படுறேன். சரிங்களா? என்ன விஷயம் அப்படின்னா, இன்றைய பிறவியில் மனிதனாக பிறக்கிறோம் அப்படின்னா, ஒரு சில பேர்கள் ஏழையாக பிறக்கிறாங்க, ஒரு சில பேர்கள் பணக்காரராக பிறக்கிறாங்க, ஒரு சில பேர்கள் வாழ்க்கையில் இந்த பூலோகத்தில் துன்பத்தையே அனுபவிச்சுட்ருக்காங்க, ஒரு சில பேர்கள் இன்பத்தை அனுபவிக்கிறாங்க. இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, முற்பிறவியில் செய்த அந்த கர்ம வினையின் பலனாகத்தான் இப்பிறவியில் நம்ம மனித பிறவி எடுத்து அந்த கர்ம வினைகளை நம்ம கழிக்கிறோம். சரிங்களா? அந்த நம்ம கஷ்டப்படக்கூடிய ஒவ்வொரு தருணமும் கர்ம வினையை கழிக்கிறோம் அப்படிங்கிறது அர்த்தம். ஏன்னா கர்ம வினை கழிந்தாதான் இறைவன்கிட்ட அந்த ஆன்மாங்கிறது முக்தியை அடைய முடியும். சரிங்களா? அந்த முக்தி அடையலை அந்த கர்ம வினை கழியலை அப்படின்னா முக்திங்கிறது அடைய முடியாது. அவனுக்கு அந்த மனித பிறவி எடுத்து அவனுடைய கர்ம வினைகளை கழித்து முடித்தா மட்டும்தான் அவன் இறைவன்கிட்ட சேர முடியும். சரிங்களா? இதுதான் ஒரு ஆன்மீகத்திலையும் சரி, ஒரு நம்மளுடைய இந்து விஷயங்கள்லேயே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? அப்போனா எப்படி முற்பிறவியில் வரக்கூடிய கர்ம வினைகளை இப்பிறவியில் எப்படி நம்மளால் அதை போக்க முடியும்? ஒரு சில பேர்கள் சொல்கிறாங்க, இந்த பரிகாரத்தை செஞ்சால் கர்ம வினையை நம்ம குறைக்க முடியும், அந்த பரிகாரத்தை செஞ்சால் கர்ம வினையை குறைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச முறையில் ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை, என்னுடைய அனுபவத்தில் உள்ள விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம போன பிறவியில் செய்யக்கூடிய அந்த கர்ம வினையினால தான் இப்பிறவியில் நம்ம அந்த கஷ்டங்களை நம்ம படுறோம். சரிங்களா? சரி, அந்த கர்ம வினையை போக்கக்கூடிய சக்தி எந்த விஷயத்துக்கு இருக்குது அப்படின்னா, எந்த ஒரு பிரதிபலனையுமே எதிர்பார்க்காம செய்யக்கூடிய தொண்டுக்கு, இறை தொண்டுக்கு கர்ம வினையை போக்கக்கூடிய சக்தி அந்த தொண்டுக்கு இருக்குது. சரிங்களா? ஒரு திருக்கோவிலில் போய் நம்ம தொண்டு செய்கிறோம் அப்படின்னா எதையுமே எதிர்பார்க்காம போய் செய்யணும். இது எனக்கு நான் உனக்கு இதை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தெய்வத்துக்கிட்ட என்றைக்குமே பேரம் பேசக்கூடாது. சரிங்களா? நம்ம தெய்வத்தை நம்ம தெய்வம் அப்படின்னு நினச்சி ஒரு கோவிலுக்குள்ளே போனோம் அப்படின்னா அதை கோவிலை தூய்மையாக வச்சுக்கிறதும், கோவில் பொருட்களை நம்ம பத்திரப்படுத்தி வச்சுக்கிறதும், அங்கே உள்ள சிறு சிறு வேலைகளை தொண்டாக எடுத்து பண்ணுவது தான் எந்த ஒரு பிரதிபலனையுமே எதிர்பார்க்காம செய்யக்கூடிய தொண்டுக்கு கர்ம வினையை போக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது. சரிங்களா? இன்னும் ஒரு சில விஷயம் பார்த்திங்கன்னா, முக்தியை தரக்கூடிய கடவுள் அப்படின்னு யாருன்னு பார்த்திங்கன்னா, காளியும் சிவபெருமானும் மட்டும்தான் முக்தியை தரக்கூடிய தெய்வம். சரிங்களா? இந்த இரண்டு தெய்வத்தையுமே நம்ம வணங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கர்ம வினைகளை அந்த தெய்வங்கள் வாங்கிக்கிறோம். உண்மையான பக்தியோடு நம்ம அந்த தெய்வத்தை நெருங்கினா அந்த தெய்வத்துடைய அருள்னால் அந்த கர்ம வினைங்கிறது நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். நான் எப்படி உதாரணத்துக்கு சொல்கிறேன், சிறு வயதில் பார்த்திங்கன்னா நான் திருக்கோவிலை கட்டி அந்த தெய்வத்துக்கு நான் எந்த ஒரு பிரதிபலனையுமே எதிர்பார்த்து நான் செய்யக்கூடாது. இன்றைக்கி நீ இது வந்துச்சுன்னா நான் உனக்கு இன்றைக்கி அபிஷேகம் பண்ணுறேன், நான் உனக்கு பூஜை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் எதிர்பார்த்துலாம் எதையுமே அந்த தெய்வத்துக்கு செய்ய கிடையாது. பாசத்துலையும் பக்தியிலையும் இந்த விஷயங்களை நான் செஞ்சதுனால தான் இந்த சிறு வயதில் எனக்கு அந்த கோவில் கட்டக்கூடிய அந்த பாக்கியமும், அந்த அன்னையை தொட்டு பூஜை செய்யக்கூடிய அந்த பிரார்த்தமும் எனக்கு கிடச்சிச்சு. அதனால் என்னுடைய அனுபவத்தில் உள்ளதை தான் சொல்கிறேனே தவிர இதுதான் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி நான் யாருக்கிட்டையும் பேச கிடையாது. நான் பெற்ற இன்பத்தை நீங்கள் எல்லாரும் பெறணும் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு தான் இந்த பதிவை உங்களுக்கு நான் பதிவிடுறேன். இதில் ஒரு சில பேர்கள் பார்த்துட்டு என்ன செய்வாங்கன்னா, இது எப்படி சாத்தியமாகும், அது எப்படி சாத்தியமாகும்னு சொல்லிட்டு விவண்டாவாதங்கள் பண்ணுவாங்க. சரிங்களா? ஆனால் நான் அந்த மாதிரி விவண்டாவாதங்கள் பண்ணுறதுக்காக இந்த பதிவை நான் பதிவிடலை. என்னுடைய சப்ஸ்கிரைபரான பிள்ளைகளுக்கு என்னுடைய அனுபவத்தில் இருக்கக்கூடிய அந்த பக்தியை பற்றி தான் விளக்குனேனே தவிர நான் யாரையும் எந்த விஷயத்திற்கும் குறை சொல்லவில்லை. சரிங்களா? அதனால் ஒரு கர்ம வினைகளை நம்ம குறைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா காளியும் சிவபெருமானையும் கும்பிட ஆரம்பிங்க. அதே போல் கும்பிட்றது மட்டும் இல்லாமல் பக்தியை உருகி பாசத்தில் உருகி நெருங்க ஆரம்பிங்க. அதே போல் பார்த்திங்கன்னா, பசிச்சவனுக்கு அந்த கணத்தில் நீ சோறு கொடுத்து அவனுடைய வயிறை நீ நிரப்பின, பசியில் இருக்கான் ஒரு மனிதன்,
அந்த கணத்தில் நீ போய் அவனுக்கு போய் சோறு போட்டு அவனுடைய வயிற்றை நீ நிரப்பி பசியாத்துற அப்படின்னா அந்த ஒரு உயிருக்கு போட்ட அந்த சாப்பாடு உன்னுடைய கர்ம வினைகளை குறைக்கும். சரிங்களா? இது போல் விஷயங்களை நீங்கள் செய்து, அதே போல் அன்னதானங்கள், தர்மங்கள், சரிங்களா, உங்களால் இப்போ உங்கள்கிட்ட ஒரு செல்வம் இருக்குது அப்படின்னா அந்த செல்வத்தினால இல்லாதவங்களுக்கு ஒரு சில விஷயங்களை கொடுத்து உதவுங்க. தானே அனுபவிக்கும் போது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கர்ம வினைங்கிறது குறையாது. சரிங்களா? உங்கள்கிட்ட ஒரு 10,000 ரூபா இருக்குது அப்படின்னா அந்த ஒரு ரூபாய்க்கூட வழி இல்லாதவனுக்கு அந்த ஒரு ரூபா கொடுத்து அவனுக்கு சாப்பாடோ அவனுக்கு துணிமணியோ இந்த மாதிரி விஷயங்களை உதவி பண்ணுங்க. சரிங்களா? இப்படி நம்ம உதவி பண்ணி உலகத்தில் நம்ம இருக்கும்போது, ஒற்றுமையாக இருக்கும்போது, தெய்வத்துடைய அருள்ங்கிறது நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? இது என்னுடைய அனுபவத்தில் கிடைத்த உண்மைகளை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.